தமிழக சட்டப்பேரவையில் இன்று விளையாட்டு கைத்தறி மீதான மானிய கோரிக்கை, இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை மீதான மானிய கோரிக்கையும் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. கனமழை காரணமாக ஆட்சியர் அருணா விடுமுறை அளித்து உத்தரவு. பதினெட்டாவது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். மக்களவை துணை சபாநாயகர் யார்? பாஜக தலைமை நிர்வாகிகள் இன்று ஆலோசனை. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை அங்கீகரித்தார் சபாநாயகர். தன் மீது நம்பிக்கை வைத்த நாட்டு மக்களுக்கு நன்றி என ராகுல் காந்தி பதிவு. சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். நைஜீரியாவிலிருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட கொக்கைன் போதைப் பொருள் கைப்பற்றியது சுங்கத்துறை. ஈரோடு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து 3617 கன அடியிலிருந்து 8972 கன அடியாக உயர்வு. சாலை மோசமாக இருக்கும் இடங்களில் சுங்க கட்டணம் வசூலிக்கக்கூடாது. நெடுஞ்சாலைகளை பராமரிக்கும் நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவுறுத்தல். பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானிக்கு திடீர் உடல்நலக்குறைவு. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதி. மத்திய அமைச்சருக்கு இணையான எதிர்க்கட்சித் தலைவர் பதவி. ராகுல் காந்திக்கு 8250 சதுர அடி பங்களா, 3.3 லட்சம் ரூபாய் ஊதியம். தென்காசி ஐந்தருவி பழைய குற்றால அருவியில் குளிக்க 4 நாட்களுக்கு பின் அனுமதி. பிரதான குற்றால அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 5வது நாளாக தொடர்கிறது. உயிருடன் உள்ள இலங்கை அகதி இறந்து விட்டதாக அவரிடமே கடிதம் கொடுத்ததால் சர்ச்சை. அயலக தமிழர் நலத்துறை ஆணையர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை. கேரளா, கர்நாடக மாநிலங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வெளிநாடுகளில் வேலை செய்து சம்பாதித்து 9 லட்சம் கோடியை தாய்நாட்டுக்கு அனுப்பி உலக அளவில் இந்தியர்கள் முதலிடம். ரிசர்வ் வங்கி ஆய்வில் தகவல். அமெரிக்காவில் அதிபர் வேட்பாளர்கள் இன்று நேருக்கு நேர் விவாதம். இந்நாள் அதிபர் ஜோ பைடன், முன்னாள் அதிபர் டிரம்ப் இடையேயான விவாதம் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு. T20 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி. ஆப்கானிஸ்தான் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது தென்னாப்பிரிக்கா. அமெரிக்க ராணுவத்தை உளவு பார்த்த வழக்கு முடிவுக்கு வந்தது. ஆஸ்திரேலியா திரும்பினார் விக்கிலீக்ஸ் நிறுவனர் அசாஞ்சே.